நீங்க திமுக பார்த்து நீங்க சிரிக்கல, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரேம்ப் வாக் பண்ணதை பார்த்து நீங்க சிரிக்கல. ரெண்டு பசங்க வந்தாங்களே பாக்கலையா? ஐயோ ஏன் ஒரு பாக்கறன்ற பாக்கலையா? ரெண்டு பேர் வந்தது நான் சொல்றதை கேளுங்க. ரெண்டு பேர் வந்து பாக்கலையா? நான் பார்த்தேன், அந்த பாடி கார்ட்ஸ் ரெண்டு பேர் தானே, அது பார்த்தேன். ஏங்க டென்ஷன் ஆயிரும். First 4.5 years rest. Last 6 months full force இல்ல, full drama. Full drama. அதான் சொல்லிட்டு திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். அத தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாவை பேசிக்கிட்டு இருக்கோம், பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கோம். இடுப்பில் இருந்த துண்டு தோளுக்கு வந்தது. அண்ணா தான் காரணம். சட்டை போடாமல் சட்டை போட ஆரம்பித்தான். எல்லாத்துக்கும் அண்ணா தான் காரணம், பெரியார் தான் காரணம், அம்பேத்கர் தான் காரணம். திமுக அப்படிதான் ஊட்டிக்கல, அப்படிதான் சொல்லுவாங்க. டக்குன்னு ஜிபே பாருங்க, 200 கிரெடிட்னு வந்துச்சா? இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோங்கிறதுக்கு காரணம் திமுக. ஏன் ஸ்டுடியோ அவங்க போட்டு கொடுத்தாங்க? ஸ்டுடியோ அவங்க போட்டு கொடுத்ததா? சொல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் ஸ்பான்சர் யாரு? திமுகவா? ஐயோ ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இருந்தான், துதிப்பார்னா வாழ்கன்னு சொன்னான். மு க ஸ்டாலின் வந்தாரு, அவருக்கும் வாழ்கன்னா. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு, அவருக்கும் வாழ்கங்கிறான். இன்பநிதி வந்தாலும் வாழ்கங்கிறான். 4 தலைமுறைக்கு ஒருத்தன் கொத்தடிமையா இருக்கிறான் அப்படின்னா 2026 to 31 திமுக எல்லாம் சட்டமன்றம் உருவாக போகுது. அதுவே அவனுக்கு தெரியலப்பா. பாதுகாவலர்னா என்ன தெரியுமா? ஏரியால ஒரு வைன் ஷாப்பை பாதுகாக்கிறது. சொல்றதை கேளுங்க, குழப்பறாரு. ஏரியால வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையில அவன் தான் காரணமா இருப்பான். அதுல இருந்து கட்சியை பாதுகாக்கணும். இல்லங்க, அது இல்லங்க விஷயமே. அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 வீட்டுக்காரங்க நடுவில் பிரச்சனை இருக்கும். இவன் உள்ள போய் காசு வாங்கிட்டு ஓடி வந்துருவான். பிரச்சனை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றேன். கரெக்டா சொல்றீங்க. இது கல்குவாரியில வந்துட்டு மினிஸ்டரும் எம்எல்ஏவும் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்துட்டு உதவுனது, அப்புறம் வந்துட்டு ஆத்து மணலை அடிச்சது, அதை கேள்வி கேட்க போற மீடியாக்காரங்களை அடிச்சது, அப்புறம் கடத்திக்கிட்டு கொண்டு போயிடுறது, அப்புறம் வந்துட்டு தலைவர்கள் நடந்து போகும்போது எவனாவது ஒரு மீடியாக்காரன் வந்துட்டு ஒருவேளை கொஞ்சம் புத்திசாலித்தனமா அறிவாளித்தனமா பேசிட்டான்னா அவனையும் அவன் சேனலையும் டார்கெட் பண்ணி யூடியூப்ல அவன் சேனலை முடக்கிறதுக்கு லெட்டர் போடுறது. ஆமா, கவர்மெண்ட் சேனல்ல அவனோட நம்பரை மாத்தி விட்டுறது. இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ண யாராவது ஒருத்தங்க உங்க 10,000 பேர் இருக்கிறாங்களா? சத்தியமா கிடையாது. அப்போ உங்க கட்சி தேராது. திமுக மொத்த பேரும் அங்கதான் இருக்காங்களே. நான் என்ன பண்றது? நீங்க சொல்லக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இருக்க அத்தனை பேரும் திமுக இருக்காங்க, அங்கதான் போறாங்க பாவம். அப்ப 234 தொகுதி உங்களுக்கு புஷ் தான். 234 தொகுதியில் எங்களுக்கு புஷ் எல்லாம் கிடையாது. மக்கள் இப்பதான் தெளிவா பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க தெரியுமா? அதாவது இந்த எந்த விதமான பின்புலமும் இல்லாம நல்லவங்க ஃபுல்லா தலைவர் பின்னாடி போயிடுறாங்க, தாவேகா பின்னாடி போயிடுறாங்க. இதுக்கு அப்படியே எகென்ஸ்டா இருக்கிறான் பாருங்க. நீங்க சொன்ன கேட்டகரி அத்தனை பேரும் போயிட்டு திமுகவில் இருக்கிறான். மக்கள் இப்ப பிரிச்சு பார்த்துட்டாங்க, எது தூய சக்தி எது தீய சக்தின்னு. ஜோக்கு, இதெல்லாம் ஜோக்கு. ஆமா, திமுகவே ஒரு ஜோக்கு தானே. சிரிக்க போறோம் எல்லாம் சேர்ந்து. நீங்க சிரிக்கல, நீங்க சிரிக்கல. நீங்க திமுக பார்த்து நீங்க சிரிக்கல, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரேம்ப் வாக் பண்ணதை பார்த்து நீங்க சிரிக்கல. எப்பங்க? எப்ப ரேம்ப் வாக் பண்ணது பாருங்க. ரேம்ப் வாக் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்கால எதையாவது ஒண்ணு பண்ணிட்டாருன்னா அதுதான் முதல் முறையா நடக்குது. இல்லங்க, 2021 தேர்தல் அப்ப முதல்வர் அவர்கள், தற்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான், அவர் வந்து அன்னைக்கு அந்த எலெக்ஷன் அப்போ வந்துட்டு ரேம்ப் வாக் போனதெல்லாம் நீங்க பாக்கலையா? அன்னைக்கு வந்து அந்த சிவப்பு கம்பளம் விரிச்சு மக்கள் அவரை வரவேற்கும் போது டாடா காட்டிட்டே அவர் போனதை நீங்க பாக்கலையா? டாடா காட்டி தான் போய்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு கேள்வி கேட்கறாங்க மக்கள், டாடா இப்படிதான் காட்டிட்டு போயிட்டு இருக்காப்புல. டாடா இல்லங்க ஏங்க, ஸ்டேஜ்ல அத்தனை மூத்த அரசியல் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, துண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மு க ஸ்டாலின். இப்படி நாங்களும் தற்கொலையா நாங்களும் வந்து மாசாரிட்டோமா? இப்போ நாங்களும் மாசு கட்சி. எங்க தலைவர் ரேம்ப் வாக் பண்றாரு, விழுப்புரத்துல ரேம்ப் வாக் பண்ணாரு, மதுரையில பண்ணாரு. அப்படி அந்த கூட்டமும் அந்த அன்பு அப்படியே ஆர்ப்பரிக்குது. தலைவர் மதுரையில நடந்து வந்தாரு, அப்படி கல்லழகர் ஆத்துல இறங்கி வர்ற மாதிரி மக்கள் கொண்டாடினாங்க. பாக்கலையா நீங்க? இவர் இறங்கி போக என்ன நடந்தது? ரெண்டு பசங்க வந்தாங்களே பாக்கலையா? ஏன் ஒரு பாக்கறன்ற பாக்கலையா? ரெண்டு பேர் வந்தது. சொல்றதை கேளுங்க. ரெண்டு பேர் வந்து பாக்கலையா? நான் பார்த்தேன், அந்த பாடி கார்ட்ஸ் ரெண்டு பேர் தானே, அது பார்த்தேன். ஏங்க டென்ஷன் ஆயிரும். பாடி கார்டு கிடையாது, ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஒரு பூவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்தது, தம்பி இப்ப போ டைம் ஆச்சு டக்குனு போய் தான் அப்படின்னு சொன்னோனே ஒருத்தன் உள்ள வந்தான். பாக்கணும் சொல்லக்கூடாது. பூ கொடுத்தான்ல, கொடுத்தான். அதே பூவை எடுத்துக்கிட்டு சாதாரண விசாரணை பாத்தீங்களா? இப்படி செக் கந்தரை கட் பண்ணிடுவோங்க. அதை கட் பண்ணலங்க, வந்துருச்சுங்க லைவ்ல.
சரி தெரியாம வந்துருக்கு கொடுங்க இது எவனாவது. இன்னொரு நீ பாத்தீங்களா? இல்ல இதை நான் முடிச்சுக்கிறேன் இருங்க. அதே மாதிரி அதே பூ எடுத்துக்கிட்டு நீங்க என்ன குண்டக்க மண்டக்க உள்ள புகுந்து எப்படிப்பா கூட்டத்துல இருந்த எவனோ ஒருத்தன் இருந்த அதே பூ இன்னொருத்தங்கிட்டையும் இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரிலாம் குதர்க்கமா பேச அந்த மாதிரி நான் கேட்க மாட்டேன். ஆனா இன்னொரு தூக்கி போடுறதுதான் கேட்பேன். இன்னொரு பையனும் டக்குன்னு உடனே தம்பி அடுத்து நீதான் போ அப்படின்னு அடுத்து அவன் இவன் போயிட்டு வர நேரத்துல என்ட்ரி அவன் வந்து பூ கொடுப்பான். அவன் வந்து கொடுத்தான். இதெல்லாம் பார்க்காமையாங்க மக்கள் அன்பு இல்லன்றீங்க நீங்க. மக்கள் இதையும் பார்த்தாங்க, அதை தாங்க சொல்றேன். இதையும் பார்த்தாங்க. இதை பார்த்துட்டு அந்த பூவை அப்படி பார்த்துட்டு சரி கர்மாந்திரம் அப்படின்னு தூக்கி போட்டாரு பாருங்க. அதையும் பார்த்தாங்க. என்னங்க இது? சரி எங்க தலைவருக்கு எல்லாரும் துண்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஆமா. எல்லாரும் அப்படி அன்பா எதிரி தலைவா அப்படின்னு கொடுத்தாங்க. சரி. என் தலைவர் என்ன பண்ணாரு, வாங்கி கழுத்துல மாட்டேன். அப்புறம் திரும்ப அவங்களுக்கு போட்டு விட்டாரு. ஆமா. இதை பாத்தீங்களா? ஆமா. இவர் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? துண்டு அப்படி எடுத்தான். என்ன கோவம் அவனுக்கு, கட்சிக்காரனுங்க என்ன கோவம்னு தெரியல. துண்டு இப்படி அழகா அப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தா போட்டு சடார் சடார்னு அடிக்கிறாங்க. இந்த 7 ஸ்டோன்ஸுக்கு ரப்பர் பால் வச்சு அடிக்கிற மாதிரி துண்டை சுட்டு சுட்டி அடிக்கிறாங்க அவர் மேல. பாவுங்க மனுஷன். அந்த பூவே கூட அப்படி போட்டது என்னன்னா, கீழே குனிஞ்சு அவர்கிட்ட கொடுக்க முடியல. கொஞ்சம் வயதில் முதிர்ச்சியானவர், உங்க தலைவர் அளவுக்கு நீங்க கிடையாது. அப்புறம் நீங்க ரேம்ப் வரைக்கிறதுக்கு பல கிலோமீட்டருக்கு போட்டு நடக்க விட்டீங்க பாவம் அவரை. உங்க தூரம் அளவுக்கு 1.5 கிலோமீட்டர் போட்டு நடக்க விடனாலும் அட்லீஸ்ட் எங்களால முடிஞ்சது 200 மீட்டர் போட்டு நடந்தோம்லங்க. பாவுங்க. எங்க சிவப்பு கம்பளங்கிறது ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் அவருக்கு அவரே விரிச்சுக்கிறது இல்லைங்க. சிவப்பு கம்பளம், அந்த சிவப்பு கம்பளத்தை விரிச்சு ஏரியால இருக்கிற மகளிர், ஊர்ல இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் நடக்க விட்டு பாக்குற ஆட்சிங்க இந்த ஆட்சி. வயலுக்கு நடுவுல ரோடு போட்டு நடக்கணும். எது? வயலுக்கு நடுவுல சிவப்பு கம்பளம் ரோடு போட்டு நடக்கணும் வயல்வெளிக்கு. அது எதுக்கு? ஆமா, அப்பதான் நாங்க வயல்வெளியை போயிட்டு வந்து பாக்குற மாதிரி தெரியும். விவசாயிகளோட தோழர்கள் நாங்க காட்ட முடியும். விவசாயிகளுக்கு நடக்க மாட்டாங்க. ஏங்க விவசாயிகளுக்குலாம் சிவப்பு கம்பளம் விரிச்சு விட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றி விட்டா அப்புறம் நாங்க எப்படி 5000 ரூபாய் கொடுக்கும்போது அவங்க ஓட்டு போடுவோம். உலகத்துல சிமெண்ட் ரோடு போட்டு வயலுக்குள்ள போன ஒரே ஆள் இவங்க தான். அது அவர் போகும்போது கார் நல்லா சொயின்னு போகணும், சொயின்னு வரவானாமா? ஏங்க ஒரு முதல்வர் வந்து முடுக்கு ரோட்டுக்குள்ள வந்து டிராக்டர் வண்டியில போயிட்டு போறாங்க. என்னங்க அதாங்க சொல்றேன். நான் உண்மையிலேயே நான் இந்த பொதுக்கூட்டத்துக்குலாம் போய்கிட்டு இருக்கேன், பல தொகுதிக்கு போறேன். அப்பெல்லாம் அங்க இருக்க அத்தனை பேர் சொல்றாங்க, ஐயா 4.5 வருஷமா இந்த ரோட்ல மனுஷன் போவே முடியாதுங்க ஐயா. 2 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்காக வந்தாருங்க ஐயா. ரோடு சும்மா பல துபாய் ரோடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்தவர். அவர் எல்லா ஊருக்கும் கொஞ்சம் வந்துட்டு போக சொல்லுங்க, அப்பயாவது ரோடு போடுவாங்கன்னு பார்ப்போம். இதுதானே அவர் வர்ற இடத்துல மட்டும் ரோடு போடுறாங்க 4.5 வருஷமா போடாம. இப்ப கடைசி 6 மாசம் வராருன்னா உடனே ரோடு போட்டுறாங்க. அப்படியே அங்கிட்டே வந்து சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிட்டுலாம் போல. அந்த மாதிரி வந்து அவர் வர்ற இடத்துல மட்டும் ரோடு போடுறாங்க. அந்த ரோடு மட்டும். மற்ற ரோடெல்லாம் மனுஷன் போகவே முடியல. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. கர்ப்பிணி பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. போற வகையிலே பிரசவம் ஆயிடுதான். அந்த அளவுக்கு ரோடு இருக்குதான். அந்த அவர் வர ரோடு மட்டும் அப்படி துபாய் ரோடு மாதிரி போடுறாங்களாமே. அது எலெக்ஷன் அப்போ நீங்களாம் போய் பார்க்கணும். அங்கிட்டே சோறு போட்டு சாப்பிடலாமா? அந்த மாதிரி ஆட்சி ஜெயிக்குது இல்லைங்க, மக்களுக்கு பிடிக்குது இல்லைங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துறேங்க. இப்படியே வச்சுப்போம். தாவேக்காவின் படியே நடக்கும் இல்ல, தாவேக்காவின் படி அரசியல் நடத்துவோம். எப்படி செத்த மீனுக்கு உயிர் வரும்? தாவேக்கா சொல்வது போல அரசியல் செய்வோம். மக்களுக்கு நல்ல ரோடு, நல்ல இது எல்லாமே கொடுத்துருவோம். எல்லாம் என்னெல்லாம் கேட்குறோம் எல்லாத்தையும் எல்லாம் சாங்ஷன், ஆல் கிராண்டட் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நாளைக்கு நான் 6 மாசம் முன்னாடி இருக்கும்போது ஒரு 3rd இயர் பசனுக்கு 4th இயர் பையனுக்கு லேப்டாப் கொடுக்கும்போது அவன் என்னை மதிப்பானா? அவனுக்கு நான் வந்து ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்து கோடை இந்த வருஷம் தான் முதல் முறையா வருது, எக்ஸ்ட்ரா 2000 டேக் இட் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னை மதிப்பானா? இல்லைனா மட்டும் மதிச்சிருவானா? இருங்க முடிச்சுக்கிறேன், ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். நீங்க வேற அப்படி என்ன எங்க விட்ட 2000 அப்படி போகும்போது மதிப்பானா? இல்ல வந்து நான் வந்து இந்த 6 மாசத்தப்ப வந்துட்டு உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், அப்புறம் வந்து இந்த திட்டம் உங்கள் வீட்டை தேடி நான், இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் எப்படிங்க மக்கள் மதிப்பாங்க? அப்புறம் யாரும் மதிக்கிறது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் 4.5 years ரெஸ்ட், லாஸ்ட் 6 months ஃபுல் ஃபோர்ஸ் இல்ல ஃபுல் டிராமா. அந்த 6 மாசம் அடிக்கிற அடியில ஓட்டு அப்படியே செதறி வந்து செதறும் பாருங்க. இந்த வாட்டி திமுகவுடைய ஓட்டு அத்தனையும் செதறி எல்லாம் தாவேகா பக்கம் வந்து திமுகவுடைய எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பேர குழந்தைங்களாம் தாவேகா ஓட்டு போட தயாராகிட்டாங்க. நிஜமாவா? ஆமாங்க, நானே கேள்விப்பட்டேங்க. பல பேர் வீட்டில் புலம்புறாங்க. பல எம்எல்ஏக்கள் நாங்கள் பொதுக்கூட்டம் போடுறோம்ல, எங்கள் வீட்டில் கூட பசங்க எல்லாரும் வந்து தாவேகாவை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு அவங்களே புலம்புறாங்களாம். பாவம். இப்படி போனால் என்ன வருது? ஒன்று முதியோர் இல்லம் மூடப்படும், இளைஞர்கள் இல்லம் வந்து சட்டமன்றத்தில் குடியேறும். இதான் நடக்க போகுது. தோழிகள் விடுதிலாம் இருக்குது பார்த்தீங்களா? தோழிகளுக்கு பாதுகாப்பே கிடையாது, தோழிகள் விடுதி வேற. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் என்ன நடந்தது? அந்த தோழிக்கு என்னாச்சு? யார் பண்ணது? அதை எங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடப்பதை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை 4 ஆண்டு காலத்தில் போக்சோ வழக்கு அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில். அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை, ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4 ஆண்டு காலத்தில் போக்சோ வழக்குகள் எல்லாமே. என்ன பண்ணுவீங்க? பீகார்லேருந்து வந்த குடும்பத்துக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது, கொண்டு புதைச்சிட்டாங்க குழந்தையும் சேர்த்து. என்ன பண்ணுவீங்க?
அங்கொன்றும் இங்கொன்றும். ஆனா அங்கொன்றும் ஆட்சியே அங்கொன்றும் இங்கொன்றும் தான் இருக்கும். முடிஞ்சிடும் 2026 காங்கிரஸ் அதான் ஆரம்பத்தில் எங்கேயோ வந்து நீங்கள் சொல்ல குழப்பினை தள்ளி விட்டீங்க எங்கிட்ட. அதாவது வந்து நம்மளை நம்பி வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் வம்புழுக்கிறார் சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி வந்து யாருமே நம்பி வர மாதிரி தெரியல. ஒரு கட்சி இத்தனோண்டாவது உங்களை நம்பி வரும்னு நீங்க நம்புறீங்க, ஆனா வரல. அதுதான் சொல்றது. ஒரு அரசியல் தெரியாதவங்க சும்மா ஸ்டேஜ்ல வந்து இந்த மோனோ ஆக்டிங் பண்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். கல அரசியலே தெரியாது. அதனாலதான் பயிற்சியிலேயே இருக்கிறது. இன்னும் எங்க தலைவர் முதல் மாநாட்டில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு அறிவிச்ச போது எல்லாம் புதுசாக வந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னா யாருன்னா வந்து ஏத்துப்பாங்களா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது என்ன நம்பிக்கையில ஓவர் நம்பிக்கையா இருக்குது அப்படின்னாங்க. இன்னைக்கு பாவம் திமுக கூட இருக்க அத்தனை கூட்டணி கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சருடைய மண்டையை சொரிஞ்சு பிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படிலாம் இல்லையா அவர் சொல்லிட்டாரு, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வந்து இடமே கிடையாது. சீட்டு வேணா முன்ன பின்ன வச்சு 3ஆ வேணா 2ஆ வேணா இந்த 3யா வச்சுக்க 2யா வச்சுக்கணும் வேணா அப்புறம் மாத்தி. அப்புறம் ஏன் இன்னும் நீங்க பேச்சுவார்த்தை குழு போடாம இருக்கீங்களாமே? 22ஆம் தேதி 60 நாள் ஆச்சாமே. 22ஆம் தேதிக்கு மேல அறிவிப்பு வந்து 60 நாள் ஆச்சாமே. போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம். அவங்கள மற்ற களப்பணிகள் இதுல வேற என்னன்னா இந்த திமுக இணையதள ஊப்பிக்கல் வேற உங்க நண்பர்கள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது 2026 to 31 காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றமா எழுதிட்டாங்க இன்டர்நெட்ல. 2026 to 31 திமுக இல்லாத சட்டமன்றம் உருவாக போகுது. அதுவே அவனுக்கு தெரியல பாவம். அப்போ ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு தலைவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுகவுடைய கோட்டையவே கதிகலங்க வச்சிருக்குது. செங்கலா பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கை பத்தி. ஆட்சியில் பங்கு யாருக்கும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டும்தான் பங்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்குன்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது. அதான் கோபாலபுரத்துக்குள்ளேயே வச்சுட்டீங்களே. அதுதான் கோபாலபுரத்துல இடம் இருக்கா? கட்சி விரும்புதுங்க. கட்சி விரும்புது. கட்சி சொல்லுது. அதாவது ஆமாங்க உண்மையிலேயே அதிமுக செதறி போச்சு. செதறி போச்சு. பாராட்ட வேண்டிய யாருக்கு வேணா எது வேணா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்க ஒருத்தர் தான் இவர் வழி நடத்துவார், இந்த குடும்பம் வழி நடத்தும். இல்ல கட்சி நல்லா பாராட்டு. நான் மனதார பாராட்டுறேன். உண்மையிலேயே அந்த மன தைரியம், அந்த மன தைரியத்தையும் அந்த இதை நான் ரொம்பவே பாராட்டுறேன். ஏன்னா எப்படி வந்து ஒருத்தன் தொடர்ந்து 4 தலைமுறைக்கு ஒத்தடிமையா இருப்பான். ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இருந்தான், துதிபாட்னா வாழ்கன்னு சொன்னான். மு.க. ஸ்டாலின் வந்தாரு, அவருக்கும் வாழ்கன்னா. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு, அவருக்கும் வாழ்கங்கிறான். இன்பநிதி வந்தாலும் வாழ்கங்கிறான். 4 தலைமுறைக்கு ஒருத்தன் கொத்தடிமையா இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. தொண்டர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மென்டாலிட்டி இருக்கும் அவனுங்களாம். திரு ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கையில ஒரு சென்னை சிட்டியில உட்காந்துட்டு இன்னைக்கு இந்த பேச்செல்லாம் பேசுறேன். ரமேஷ் அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோங்கிறதுக்கு காரணம் திமுக. ஏன் ஸ்டுடியோ அவங்க போட்டு கொடுத்தாங்க? ஸ்டுடியோ அவங்க போட்டு கொடுத்ததா? சொல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் ஸ்பான்சர் யாரு? திமுகவா? ஐயோ அது இல்லைங்க. நீங்களும் நான் சீரியஸா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கோம்னா அதுக்கு காரணம் திமுக. நீங்களும் நானும் இன்னைக்கு தோல்ல துண்டு போடுறோம்னா அதுக்கு காரணம் திமுக. துண்டு எங்க கட்சி கொடுத்தது, சட்டை நான் சம்பாதிச்ச காசுல வாங்கினது. துண்டு கிடையாது, அவங்க நகைச்சுவையை ஓரமா வைங்க. திமுகவே ஓரமா தான் வைக்கணும். இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஐயா சாமின்னு கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தான் தமிழன் அன்னைக்கு. அன்னைக்கு அந்த 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 மக்கள் எல்லாத்தையுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு நிமிர்ந்து நின்று தோல்ல துண்டு போட்டிருக்கிறான். அந்த இடுப்புகளுடைய துண்டு தோலுக்கு வந்ததுக்கு காரணம் திமுக. அம்பேத்கர் இல்ல ஐயா, அம்பேத்கர் இல்ல. அப்படி நாங்க சொல்ல மாட்டோம்ல. நீங்க எதுக்கு ஐயா குழப்புறீங்க? ஐயா பெரியார் இல்லையா? அதெல்லாம் போட்டு குழப்பாதீங்க. ஐயா அம்பேத்கர் இல்லையா? திமுக தாங்க அதெல்லாம் பண்ணுச்சு. அதான் சொல்றேன். ஐயா அம்பேத்கர் இல்ல, தந்தை பெரியார் இல்ல, இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்காக போராட்ட தலைவர்கள் கிடையாது, அறிஞர் அண்ணா கிடையாது. அதோட கட் பண்ணிருங்க. திமுக கலைஞர் இவங்கெல்லாம் இருந்தனால தாங்க. எங்க அப்பாலாம் இப்ப கேளுங்க, இப்ப கூட என் வீடியோ ஃபுல்லாவே பார்க்க மாட்டேங்கிறாரு. கரெக்டா ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிக்கும் கட் பண்ணிடுறாரு. அப்படியே என் போன்ல திட்டுறாரு, டேய் இம்மா தேவலாம் பேசிட்டு இருக்க நீ என்னதுக்கு அப்படின்றாரு. அந்த மாதிரி நபர்களை நீங்க மாத்த முடியாதுங்க. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க். அதுதான் பண்ணையார்த்தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பரம்பரையா கட்சிக்காரங்களை வந்து அடிமையாவே வச்சிருக்கிறது தானே பண்ணையார்த்தனம். அது ஓட் பேங்க்குங்க. அதுதாங்க அவங்களுடைய பவரு. அது பவர் கிடையாது, தவறு. உங்களால அந்த ஒரு ஓட் பேங்கை கொண்டு வர முடியுமா? அப்படி ஒரு ஓட் பேங்கே தேவையில்லைங்கிறேன். அப்படி அடிமையா இருந்து என்ன பண்ண போற, சாதிக்க போற வாழ்க்கையில? ஏங்க நான் கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். அதாவது 60களில் 70களில் நடந்த இந்தி திணிப்பு போராட்டம், அந்த காலத்துல வந்துட்டு ஒருத்தன் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சாதியா இருந்தான், அவனை வந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்க விட்டுருக்கான். இந்த 2 பாயிண்ட்டை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்குது வண்டி. புரியுதுங்களா? ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு.
கேமரா இருக்குங்களா சொல்லல, வண்டி இதை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, இதுதான் என்ஜின், இதுதான் கம்பார்ட்மெண்ட், இதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. சரி, இதை நீங்க சிதைக்கிற வேலையை மட்டும் பார்க்காதீங்க. இதை சிதைச்சிங்கன்னா டோட்டல் சிதைச்சிட்டோமே. யாரோ ஆரம்பிச்ச கட்சி ஹைஜாக் பண்ணி தான் உட்காந்துருக்கீங்க. என்னைய மாதிரி முடிஞ்சா சொந்த கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு பேசணும். நாங்க தான் உடைச்சிட்டோமே. அதைத்தான் எல்லாருமே சொந்த கட்சி ஆரம்பிக்க முடியுமா? என்ன பண்ணுங்க, வாய் பேச. ஒரு கட்சியில 234 பேர் வேணுங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, அறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை பிடிப்பால, அவருடைய வழிகாட்டுதலால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் அவர் பின்னாடி வந்து நின்னாங்க. பெரியாருடைய வழிகாட்டுதல் இருந்துச்சு அண்ணா அவர்களுக்கு. அந்த வழிகாட்டுதல்ல வந்த கட்சின்னு சொல்லி எல்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் வெளியில வரணும், இந்த சாதிய ஏற்றத்தாலேருந்து மக்கள் வெளியில வரணும், எல்லாரும் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு நடந்தாங்க. திமுக எல்லாம் பாவம். இன்னைக்கு நீங்க 70 80களுக்கு அப்புறம் நடந்த அரசியலை மறந்துருங்க. அதை கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட். சரிங்களா? அந்த இவங்க இவ்வளோ அடிச்சாங்க, அவ்வளோ அடிச்சாங்க, இவ்வளோ கொள்ள அவ்வளோ கொள்ள, இது அது ஊழல், அதெல்லாம் விட்டுருங்க. 60கள் 70கள் வரைக்கும் மட்டும் பேசுங்க. அதான் சொல்லிட்டு திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அண்ணாவை பேசிக்கிட்டு இருக்கோம், பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கோம். இடுப்பில் இருந்த துண்டு தோலுக்கு வந்தது. அண்ணா தான் காரணம். சட்டை போடாம சட்டை போட ஆரம்பித்தான். எல்லாத்துக்கும் அண்ணா தான் காரணம், பெரியார் தான் காரணம், அம்பேத்கர் தான் காரணம். திமுக 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 அது அப்படிதான். ஊப்பிக்கல் அப்படிதான் சொல்லுவாங்க. டக்குன்னு ஜிபே பாருங்க, 200 கிரெடிட்னு வந்துருச்சா? சவுண்ட் வரல, சைலண்ட்ல இருக்கா? அதனால வந்து உங்களோட இது எல்லாத்தையுமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து தொடர்ந்து சூப்பராக இன்னும் நிறைய எல்லாருமே பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. என்ன இருந்தாலும் வந்து 75 வருட கட்சி, அதை கொஞ்சம் வந்து ரொம்ப பத்திரமா அந்த முதியோர் இல்லத்தை கொண்டு போய் வீட்டில் அமர வைத்து விட்டு, அதற்கு பிறகு ஆட்சி கட்டலுக்கு வராத பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி 10 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சாரோ, நாங்கள் பர்மனெண்ட்டாக வீட்டில் உட்கார வச்சிருக்கோம் 2026 அப்புறம். உங்களுடைய இந்த கனவுகள்லாம் வந்து நிறைவேறுமாங்கிறது எனக்கு தெரியல. அந்த நகைச்சுவை எல்லாமே நல்லா இருக்குது. பட் உங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்நாளும் நகைச்சுவைன்னு சொல்லி திமுகவை நீங்கள் இப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுக்கு மேலே திமுகவை கொச்சைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. அவன் நகைச்சுவைன்னு சொல்லி ரைட்டு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.